வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. டெல்லியில் ஒரு கார் வெடித்து சிதறி கிட்டத்தட்ட பல பேர் இறந்து போயிருக்காங்க. பல பேர் காயமடைந்து சிகிச்சையில் இருக்காங்க. அதுவும் மிக முக்கியமான டெல்லியினுடைய மையப்பகுதியாக இந்த நாட்டினுடைய இதய பகுதியில் ஒரு இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது யாரால் நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். அது மிக மிக மோசமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் எத்தனை விதமான விஷயங்களை எப்படியெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கடந்த 2 நாட்களாக பார்த்துருப்பீங்க. நம்ம கூட ஒரு ஒரு நம்முடைய பார்வையாளர், சார் நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்கள் வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த கார் வெடிப்பு சம்பந்தமாக ஒரு விஷயம் கூட வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பதிவெல்லாம் போட்டிருந்தார். ஒரு கேள்விலாம் எழுப்பியிருந்தார். ஆக்சுவலாக ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா உடனடியாக அந்த சம்பவத்தில் அது தப்பு இது தப்பு அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணவே கூடாது. அதனுடைய போக்கு என்னவா இருக்கு, யார் மீது குற்றம் இருக்கு, என்ன இருக்குன்னு ஒரு பரவலாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு பேசுவது தான் சரியான ஒரு பார்வையாக இருக்கும். அப்படின்றதுனால தான் அந்த சம்பவம் குறித்ததான நமக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்கள், நம்மை மாதிரி நம்முடைய பார்வையாளருக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்கள், பல்வேறு விஷயங்களை சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது போல சம்பவங்கள் இப்போ நம்ம கோயம்புத்தூர், நீங்கள் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்துக்கு நம்ம என்ன அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடி, இந்த கோயம்புத்தூரில் ஒரு காரில் கொண்டு செல்லப்பட்ட சிலிண்டர் வெடிச்சிருச்சு. காரில் இருந்த சிலிண்டர் வெடித்த உடனடியாக தமிழ்நாட்டில் பல பேர் பயங்கரமாக பொங்கி வந்தாங்க. மாஜி ஐபிஎஸ் அண்ணாமலை பயங்கரமாக பொங்கினார். இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டில் காவல்துறை சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, இந்த நாட்டை ஆளுவதற்கே தகுதி இல்லை, உடனடியாக ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும். வானதி கிளம்பி வந்தாங்க, நம்ம அக்கா தமிழிசை கிளம்பி வந்தாங்க, இன்னும் பிற சங்கிகள்லாம் கொந்தளிச்சாங்க, பயங்கரமாக கூப்பாடு போட்டாங்க. இது என்ஐஏ வரணும், இங்கே வரணும், அங்கே வரணும், அப்படி வரணும், அப்போ தான் அதோட உண்மைத்தன்மை தெரியும் அப்படிலாங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. அப்போ பொங்கினவங்கெல்லாம் ஒரு கார் குண்டு அப்படின்றத தாண்டி கார் வெடிச்சு சதுரிக்கு. அதில் என்ன வகையான குண்டு இருந்துச்சு, என்ன வகையான வெடிமருந்து பொருட்கள் அங்கே பயன்படுத்தியிருக்காங்க. நான் இப்போ டெல்லி பேசுகிறேன். டெல்லியில் மிக முக்கியமான பகுதியாக இருக்கிற அந்த அந்த இடம், அந்த இடத்துல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக நீங்கள் பார்த்துட முடியாது. ஏன்னா இன்னைக்கு நீ ரூபா நோட்டை திருப்பி பார்த்தீங்கன்னா கூட அந்த புகைப்படம் தான் இருக்கும். இந்தியா கேட்டுன்றது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த இடம்ன்றது எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தூதர்களோ, வெளிநாட்டு அதிபர்களோ, வெளிநாட்டிலேருந்து யார் வந்தாலும் முக்கியமாக பார்வையிடுகிற இடம் அதுவாக தான் இருக்கும். நம்முடைய சுதந்திர தின உரையாக இருக்கட்டும், குடியரசு தின உரையாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் அதை சுற்றி தான் நடக்கும், அந்த இடத்த சுற்றி தான் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சில கிலோமீட்டர்கள் மகாத்மா காந்தியினுடைய அகிம்சையே உருவான மகாத்மா காந்தியினுடைய நம்ம நினைவிடம் இருக்குது. முன்னாள் பிரதமருடைய நினைவிடங்கள்லாம் அதை சுற்றி தான் இருக்குது. இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மசூதி ஒன்று இருக்குது, புகழ்பெற்ற ஒரு மசூதி, அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குன்றாங்க. ஸோ அப்புறம் அது மார்க்கெட் பகுதி, மையப்பகுதி, எப்பவுமே ஜன நடமாட்டம் அதிகமாக இருக்கிற பகுதி. கண்காணிப்பு வளையத்திற்குள், கடுமையான கண்காணிப்பு வளையத்திற்குள் இருக்கும். நீங்கள் ஜன நடமாட்டம் இருக்கும், அது எப்படி வரும், அங்கே மக்கள் நடமாட்டம் இருக்கும், எப்பவுமே பிஸியான ஏரியாவாக இருக்கும், இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அது ஹை ஹலாட் பகுதி, ரொம்ப 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 கவனிக்கப்படத்தக்க வகையில் எந்த பக்கத்துலேருந்து நீங்கள் வந்தாலும் அதுக்குள்ளே வரணும்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக பார்க்கப்பட்ட அந்த இடத்துல எந்த அடிப்படையில் இந்த கார் வந்தது, எப்படி இவ்வளவு நேரம் யார் கண்ணிலும் மாட்டாமல், சோதனையில் சிக்காமல் இந்த காரில் வெடிமருந்து எடுத்துகிட்டு இது ஹியூமன் பாம்ன்ற மாதிரி தற்கொலைப்படை தாக்குதல் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதில் காரை ஓட்டி வந்தவரும் செத்து போயிட்டார் போல இருக்குது. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் எப்படி நடந்துச்சு, இது எப்படி உளவுத்துறை கோட்டை விட்டுச்சு, டெல்லியிலேயே பாதுகாப்பு இல்லைன்னா, இத்தனைக்கும் டெல்லியில் பார்த்தீங்கன்னா டெல்லியினுடைய அந்த சர்க்கார், மாநில சர்க்கார், அந்த டெல்லியினுடைய அந்த கம்ப்ளீட் கட்டுப்பாடு பாஜகவுடைய கையில் தான் இருக்கு. இந்தியாவை ஆளுகிற பாஜக
பார்லிமெண்ட் உட்பட, பிரதமர் அலுவலகம் உட்பட, உள்துறை அமைச்சகம் அலுவலகம் உட்பட நாட்டையே ஆளுகிற சக்தி டெல்லியில் தான் இருக்கு. உச்ச நீதிமன்றம் டெல்லியில் தான் இருக்கு. இப்படி எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான பகுதியாக இருக்கிற டெல்லியினுடைய இதய பகுதியாக இருக்கிற மைய பகுதியாக இருக்கிற அந்த இடத்துல ஒரு கார் வெடிப்பு சம்பவம், காரில் பல வெடிமருந்து பொருட்களோடு வந்து வெடிக்க செய்து பல பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு மோசமான உளவுத்துறையினுடைய தோல்வின்னு பாருங்க. இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாஜி அண்ணாமலை வாய் திறக்க மாட்டாரு, எங்கேயோ போய் பங்கர்ல பதுங்கியிருப்பாரு. அக்கா தமிழிசை வாய் திறக்க மாட்டாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இந்த வெடிமருந்து வெடிச்சு கார் வெடிப்புக்கு இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்றதுக்கு வந்து உடனடியாக பார்த்தீர்களா, அதை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, பாகிஸ்தான் தீவிரவாதம், தீவிரவாதிகள் சதி செய்து விட்டார்கள். நம்ம பிரதமர் பூட்டானுக்கு ஓடி போயிட்டார். பூட்டான் போயிட்டாருங்க. இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பூட்டான்ல போய் இந்த சதியில் யார் இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னும் என்ஐஏ வந்து எதையும் ப்ரூவ் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. நிறைய விஷயங்கள் இப்பதான் பேசிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்கிறாங்க. என்ன வெடிமருந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அதுக்குள்ள அது வந்து சதி, இந்த தீவிரவாத அமைப்பு தான் பொறுப்பு, நாங்க இங்க இத்தனை கிலோ வெடிமருந்தை பிடிச்சிருக்கோம், ஹரியானால பிடிச்சிருக்கோம், அங்க பிடிச்சிருக்கோம், இங்க பிடிச்சிருக்கோன்றாங்க. ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், பாஜக 2014 இந்த நாட்டை ஆள்வதற்கு அந்த நாட்டினுடைய ஆளுமையில உட்கார்ந்த பிறகு எத்தனை வெடி விபத்துகள் நடந்திருக்கு, எத்தனை குண்டு வெடிப்புகள் நடந்திருக்கு, எத்தனை இராணுவ வீரர்களை நாம இழந்திருக்கோம். புல்வாமா தாக்குதலை என்னைக்குமே மறக்க முடியாது. அது மாதிரி வந்து அந்த பகல்கோட்டை ஏதோ ஒன்று சொல்றாங்க இல்லையா, இந்த காஷ்மீர்ல சுற்றுலா தலமா இருக்கிற அந்த இடத்துல நடந்த துப்பாக்கி சூட்ல நீங்க புல்வாமா தாக்குதல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பச்சையா தெரியுது அது திட்டமிட்ட படுகொலை அப்படின்னு. அதுக்கு ஒரு தாக்குதல் இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி. ஏன்னா அந்த அந்த இடத்தினுடைய ஆளுநரா இருந்த அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, இராணுவ வீரர்களை ஃப்ளைட்ல அனுப்புங்க, பஸ்ல அனுப்பாதீங்க, பாதுகாப்பு குறைபாடு இருக்கு, ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க, நமக்கு தகவல் வந்திருக்குன்னு சொல்லும் போது பிரதமர் மோடி இல்ல அவங்க அப்படியே விடுங்க அப்படின்னு இல்லைன்னு திரும்பி சொல்லும் போதும் அந்த விஷயத்தை அப்படியே விடுங்க, அதை பத்தி பேச வேண்டாம் என்று சொன்னதாக நான் சொல்லலைங்க, அந்த இடத்தினுடைய கவர்னரா இருந்தவரே சொல்லியிருக்கார், சத்யபால் அவரே சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு சம்பவம் நான் பிரதமர் அலுவலகத்துக்கு சொன்னேன், பிரதமர் அலுவலகத்துக்கு இப்படி எனக்கு ரிப்ளை வந்துச்சுன்னாரு. அப்ப இந்த தாக்குதல் பின்னணியா எடுத்த உடனே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ள வந்தாங்க, தீவிரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன சொல்லி நாட்டை பிடிச்சிங்க? பாஜக இந்த நாட்டை ஆளுவதற்கு என்ன சொல்லி பிடிச்சாங்க? இந்தியாவை காப்பாற்றுவதற்கு ஆபத் பாந்தவன் நாங்க தான், தீவிரவாதத்தை வேரோடு மண்ணோடு புடுங்கி அழிச்சிட்டோம், இனிமே 370 கிடையாது காஷ்மீர்ல. அந்த காஷ்மீரை 3ஆ பிரிச்சு 3 யூனியன் டெரிட்டரியா மாத்தி விட்டு இனிமே வந்து உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்தே கிடையாதுன்னு மாத்திரவனே தீவிரவாதமே கிடையாதுன்ட்டீங்க. அதை விட கொடூரம் பண மதிப்பிழப்பு, 500,000 கிடையாதுன்னு அழிச்சு தீவிரவாதிகளுக்கு பண சப்ளை பண்ணதெல்லாம் நிறுத்திட்டோம் நாங்கன்னு ஒரு பொய்யான போலியான ஒரு விஷயத்த சொன்னீங்க. 2000 ரூபாய் நோட்டை கொண்டு வந்த நீங்க மனசாட்சியே இருக்காடா உங்களுக்கு எல்லாம்? அந்த 2000 ரூபாய் நோட்டு எங்க இருக்கு? இப்ப எதுக்கு எடுத்துன்னு வந்தீங்க அந்த ரூபாய்? இன்னைக்கு புழக்கத்துல எங்கேயாவது 2000 ரூபாய் நோட்டு இருக்கா? ஏன்னா 2000 ரூபாய் நோட்டெல்லாம் அச்சடிச்ச நோட்டெல்லாம் ரிசர்வ் பேங்க் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப பெற்று விட்டது, இன்னும் கொஞ்சம் திரும்ப வராமல் இருக்குன்னு அப்பப்ப ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுன்னு இருப்பாங்க. அப்ப உங்க நோக்கம் என்ன? மக்களை திசை திருப்பிக்கிட்டு பதட்டமாவே வச்சுக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு பல பேர் முட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கும் இணையத்தை திறந்து பாருங்களேன், இந்த தாக்குதலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கண்டன குரல் வந்திருக்கா? தீவிரவாதிகள் தாக்கி இருக்காங்கன்னு சொல்றீங்களே, தாக்குதலுக்கு அவங்க வர வரைக்கும் என்ன நீங்க மானாவை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? என்னத்தை நீங்க வந்து கைட்டிக்கிட்டு இருந்தீங்க? என்ன புடிங்கிட்டு இருந்தீங்க? உளவுத்துறை என்ன பண்ணுச்சு? அவ்வளோ உச்சபட்ச பாதுகாப்பு நிறைந்த டெல்லியினுடைய மிக மைய பகுதியா இருக்கிற அந்த இடத்துல ஒரு கார் வெடிமருந்து பொருளோட எப்படி வர முடிந்தது? எத்தனை செக் போஸ்டை தாண்டி வரணும்? எத்தனை பாதுகாப்பு வீரர்கள் அங்க இருந்திருப்பாங்க? டெல்லியே எப்பவுமே பாதுகாப்பா இருக்கும். டெல்லிக்குள்ள வரணும்னாவே நீங்க எல்லா எல்லைகளையும் கடந்துதான் வரணும். அப்ப எல்லையில இருந்த போலீசார் என்ன பண்ணாங்க? எல்லையில இருந்த காவல் படை என்ன பண்ணுச்சு? சிறப்பு புலனாய்வு குழு என்ன பண்ணுது? உளவுத்துறை எங்கே ஃபெயிலியர்? உளவுத்துறை ஃபெயிலியர்னா மொத்தம் அமித்ஷா தான். அவருக்கு எங்கங்க வந்து நாட்டை பாதுகாக்கவோ பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கோ அவருக்கு எங்க நேரம் இருக்கு?
எந்த மாநிலத்துல கட்சியை உடைக்கலாம், எந்த மாநிலத்தில் எந்த கட்சியை தூக்கலாம், எந்த கட்சியை காலி பண்ணலாம். இதை தவிர அமித்ஷாக்கு வேற எதுவும் வேலையே இல்லையே. இந்த நாடு மிக மோசமான கிரிமினல்களிடம் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கு, கேவலமானவர்கள்ட்ட மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கு, ஆபத்தானவர்கள்ட்ட மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கு, தப்பான நபர்கள்கிட்ட அதிகாரம் போய் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கு. அப்படித்தானே சொல்லுவாங்க எல்லாரும். நடக்கிற எல்லா சம்பவங்களும் அப்படித்தானே இருக்கு. இந்த நாடு பாதுகாப்பான நாடாக, அமைதி நாடாக, சாந்தமான நாடாக, அகிம்சை மூலமாக சுதந்திரத்தை பெற்றோம்னு நம்ம சொல்றோம்ல. அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த நாட்டுல ரத்தத்தை மட்டுமே பார்க்கிற ஒரு கும்பல் கிட்ட போய் இப்ப நாம வந்து சிக்கி சின்னாபனம் ஆயிட்டு இருக்கோம். நல்ல தேர்தல் வருவதற்கு முன்பாக எப்படிங்க வெடிவிபத்து நடக்குது? ஒரு தேர்தல் வரும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு எங்கோ ஒரு இடத்துல பதட்டமான சூழ்நிலை, ஒன்னு ராணுவ வீரர்கள் கொத்து கொத்தா செத்து போவாங்க, இல்ல அப்பாவிகள் கொள்ளுவாங்க, அப்பாவிகள் செத்து போவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதை இவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த சங்கி கூட்டம், பார்த்தீர்களா தீவிரவாத கும்பல், பாகிஸ்தான் தீவிரவாதி, ஆப்கானிஸ்தான் தீவிரவாதி, இஸ்லாமியர்கள் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு மடை மாற்றி அல்லது அவர்கள் மீது பழி வச்சு யாரையோ ஒருத்தரை 4 பேரை பிடிச்சி அதற்கு ஒரு பொறுப்பேற்றுக்க வச்சு அதை வைத்து ஆதாயம் தேடுவார்கள். எப்பவுமே வழக்கமா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வெடிவிபத்து நடக்குது, ஒரு சிக்கல் வருது அப்படின்னா, உதாரணம் சொல்லணும்னா இங்க வந்து 91ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை நடந்துச்சு. மனித வெடிகுண்டால் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். அதற்கு முன்பாக தேர்தலுக்கு முன்பாக நடந்த சம்பவம் அது. அந்த நேரத்தில் ரொம்ப டஃப் ஃபைட். அப்பதான் வந்து திமுக அரசாங்கத்தை கலைத்திருக்கிறார்கள். திமுக அரசாங்கம் இப்போ கலைக்கப்பட்டுருச்சு, ஜனாதிபதி உத்தரவு போட்டு கலைச்சிட்டாங்க. அந்த அனுதாபலை திமுகவுக்கு இருக்கு. அந்த நேரத்துல வந்து அம்மையார் ஜெயலலிதா எப்படியாவது இந்த ஆட்சியை பிடிச்சே தீரணும் அப்படின்ற வேகத்துல இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு பின்னடைவா இருக்கு, என்ன சம்பவம்லாம் தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலை. அப்பதான் இந்த சம்பவம் நடக்குது, ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை, மனித வெடிகுண்டால் படுகொலை. அதற்கு காரணம் விடுதலை புலிகள், அவர்கள் மூலமாகத்தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் உதவி செய்தது திமுகன்னு ஒரு பழியை போட்டாங்க. ஆனால் அது இதுவரை நிரூபிக்கப்படலைன்றது உண்மை. இதுவரைக்கும் அது எதுவும் நிரூபிக்கப்படலை. ஆனால் அந்த பழி மூலமாக, இந்த சம்பவத்தின் மூலமாக அனுதாபத்தில் இருந்த திமுக அப்படியே விரட்டி போட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு அனுதாபலை, காங்கிரஸ்க்கு அனுதாபலை வந்தது. அந்த கூட்டணி மெகா ஹிட்டு, மெகா வெற்றி பெறுகிறது. 91 ஜெயலலிதா முதல் முறையாக ஆட்சி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், நாடே சந்தி சிரிக்கிற அளவுக்கு, நாடே பதட்டத்தில் இருக்கிற அளவுக்கு 91 96 காலகட்டம் வரைக்கும் மிக மோசமான ஒரு ஆட்சியை நம்ம எல்லாம் பார்த்தோம். ரொம்ப சர்வாதிகார ஆட்சியாக அந்த ஆட்சி பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஆட்சி பறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் அவங்களுக்கு ஆட்சியே இல்லை. அடுத்த முறை திமுக வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு குண்டு வெடிப்போ அல்லது இந்த மாதிரி ஒரு சோக சம்பவமோ, ஒரு மோசமான பின்விளைவுகளோ, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்தா அந்த மாநிலத்தில் இருக்கிற ஆளும் கட்சிக்கு அது பாதகமாக இருக்கும். ஆனா இந்த சங்கி கும்பலுக்கு மட்டுங்க, இந்த நாட்டில் பாஜக 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனையோ குண்டு வெடிப்புகள் நடந்திருக்கு, எத்தனையோ மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கு, எத்தனையோ சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு, மணிப்பூர் பத்தி எரிஞ்சிருக்கு, கொடுமைகள் நடந்திருக்கு, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எல்லாம் அவர்கள் மதத்தின் பெயராலும் அதை அப்படியே உல்டா பண்ணி திருப்பி இந்த அப்பாவிகள் கொல்லப்பட்டதுக்கு, இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதுக்கு அவர்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர் பொய் பரப்பி, பொய் சொல்லி ஆட்சியை தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. இப்பவும் பாருங்களேன், இந்த குண்டு வெடிப்புக்கு எப்படிடா குண்டு வந்துச்சுன்னு கேட்கறதுக்கு எவனுக்குமே துப்பு இல்லைங்க. தமிழ்நாட்டில் ஒரு சின்ன சம்பவம் நடந்தா உடனே ஆட்சியை கலைச்சிருங்க, ஸ்டாலின் பதவி விலகன்னு பேசுற கூமுட்டைகள், பேசுற ஜென்மங்கள், தற்குறிகள், மோசமான கல்ச்சரில் இருக்கிற அரசியல் வியாதிகள், மாஜி ஐபிஎஸ்கள் எவனுமே வாய் திறக்கல. இப்ப இதுக்கு என்னப்பா, யார் பொறுப்பேற்றுக்கணும்? நியாயப்படி பார்த்தா அமித்ஷா இந்நேரம் பதவி விலகி இருக்கணும். அவருடைய பகுதி, அவர் பாதுகாக்கப்பட்ட இடத்துல அவருக்கு பக்கத்துல ஒருத்தன் வந்து குண்டு வெடிச்சிருக்கு, கார் வெடிச்சு சதுரி இருக்கு, மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடத்துல. அப்போ உங்க உளவுத்துறை ஃபெயிலியர், உங்களுடைய பாதுகாப்பு குறைபாடு. இந்தியாவுடைய இதய பகுதியில வெடிச்சிருக்கு. இப்போ வெளிநாடுகள், உலக நாடுகள்லாம் நம்மளை பார்த்து பயந்துருப்பான், அச்சப்பட்டிருப்பான். ஐயோ இந்த நாட்டுக்கு போனாலே எந்த நேரத்தில் எது நடக்கும்னு தெரியல போல இருக்கு,
மிக மோசமான நிலைமை உள்ளது. போலாமா வேணாமா? அமைதி பூங்கான்னு சொல்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்தியாவில் சில இடங்களுக்கு போகும்போது கவனமா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மோடியும் பதவி ஆசையோடு, பதவி வெறியோடு, பதவி மட்டுமே தனக்கு வேணும், ஏழைத்தாயின் மகன் சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு உட்கார்ந்துக்கிட்டு ஊர் ஊரா நம்முடைய வரிப்பணத்துல சுத்திட்டு இருக்கிற இந்த மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம். இதுக்கு அவங்க தானே பதவி விலகி இருக்கணும். விலகுவாங்களா? விலக சொல்லி கேட்பாங்களா? இந்த தற்குறி விஜய் பேசுவாரா? இப்ப பேசுவாரா? அறிக்கை விட்டாரு. அந்த அறிக்கையில எங்கேயாவது இந்த இடத்துல பாஜக அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரா? இந்த வெடி விபத்து, இந்த கார் குண்டு வெடிப்பு, கார் வெடிச்சு செதறினதுல இத்தனை பேர் பலியானாங்க அப்படின்னு இரங்கல்ல ஒரு அறிக்கை விட்டார்ல, எங்கேயாவது அந்த அறிக்கையில பாஜக தார்மீக பொறுப்பேற்று, இல்ல பாஜகவுடைய கவனக்குறைவு, உளவுத்துறை ஃபெயிலியர், அமித்ஷா பதவி விலகு, அமித்ஷா உனக்கு ஒரு பதவி ஒரு கேடா எங்கேயாவது கேட்டிருக்காரா? அப்போ நீ யார் பின்னாடி ஒளிஞ்சிருக்க? கேட்கிற தைரியம் இருக்கா உனக்கு? கேட்க முடியுமா? கேட்டுட்டு நீ இருக்க முடியுமா வீட்டுல? ஏற்கனவே 41 பேரை கொன்ன நெரிசல் கொலை வழக்கு இருக்குது, பெண்டிங்ல இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. எது நியாயமோ அதை கேட்க மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் சும்மா ஓயாம சுரண்டிக்கிட்டே திரிவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் முழுக்க முழுக்க உளவுத்துறையுடைய ஃபெயிலியர், உளவுத்துறையினுடைய கவனமின்மை, அல்லது இங்க எவனோ ஒருத்தன் கருப்பாடு இருக்கான், பிளாக் ஷிப் எவனோ இருக்கான். தேர்தலுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடக்குது. பீகார் தேர்தலுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடக்குது. பதட்டமா இருக்கு. தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் வெடிகுண்டு புரளியா இருக்கு. அதனால கடைசியாக இந்த வீடியோ முடிக்கும் போது ஒரே ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க, நான் எல்லாருமே மிக கவனமாக செயல்பட வேண்டிய நேரம். தேவையில்லாம ஒரு வாகனமோ, தேவையில்லாம ஒரு சில மனிதர்களோ, அல்லது சம்பந்தம் இல்லாத சந்தேகத்துக்கிடமான வகையில பொருட்கள் இருந்தாலோ, வாகனங்கள் ரொம்ப நேரம் நின்னாலோ, யாராவது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆக்டிவிட்டிஸ் தப்பா தெரிஞ்சாலோ உடனடியாக அருகில் இருக்கிற காவல் நிலையத்திலேயோ, அல்லது புகாருக்கு எங்க புகார் கொடுக்கணுமோ அங்கே உங்களுடைய புகார்களை நீங்க தெரிவிச்சு, நாம எல்லாரும் கவனமா இருந்தோம்னா, விழிப்பா இருந்தோம்னா, இது போன்ற எந்த சம்பவங்களையும் நடக்காமல் தடுக்க முடியும். யாரோ ஒருத்தர் பார்வையில நிச்சயமாக எங்கேயோ இருக்கும். அந்த கவனத்தை நாம சரியா வச்சாலே போதும், சம்பவங்களை தடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த டெல்லி சம்பவத்திலேயே ஒரு பள்ளி மாணவன் போட்ட ட்வீட் வைரல் ஆகலையா? அவனுக்கு இருக்கிற அந்த அந்த பதிவு போட்ட உடனேயாவது காவல்துறை உஷாராயிருக்கோனாமா, உளவுத்துறை உஷாராயிருக்கோனாமா? அப்ப ஏற்கனவே அந்த காவல்துறையும் இராணுவமும் அங்க ஏன் வந்ததுன்ற கேள்விக்கு விடையே தெரியலையே. சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஊடகங்கள் எப்படி அங்க வந்துச்சு? ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்கும் போதே வெடி விபத்து, அந்த கார் வெடிச்சு சதுருது, எப்படி வந்தாங்க? அப்ப என்ன நடக்குது? இது எல்லாம் யார் கேள்வி கேட்பாங்க? மர்மமா இருக்கு எல்லாத்திலையும். ஆனால் பேச வேண்டிய மோடி பூட்டான்லயும் அங்க போய் பேசிக்கிட்டு இருக்கார். பேச வேண்டிய அமித்ஷா ஸ்பாட்டுக்கு உடனே போறார். என்ஐஏ உடனே போகுது. இங்க 41 நெரிசல் மரங்கள்ல செந்தில் பாலாஜி உடனே எப்படி போனார்? மருத்துவர்கள் எப்படி உடனே வந்தாங்க? உடனே எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தாங்க? அது எப்படி உடனே நடந்துச்சு? அத்தனை ஆம்புலன்ஸ் எப்படி உடனே வந்துச்சு? அப்படின்னு உடனேன்னு பேசின மாஜி ஐபிஎஸ் அண்ணாமலை வாய் திறக்கல, நயினார் வாய் திறக்கல, அக்கா தமிழிசை வாய் திறக்கல, வானதி சீனிவாசன் வாய் திறக்கல, தற்குறி விஜய் வாய் திறக்கல, ரவுடித்தனமா பேசிக்கிட்டு இருக்கிற ஆதவ் வாய் திறக்கல, எவனுமே வாய் திறக்கல. ஒண்ணுமே தெரியாது எங்க சித்தப்பா எடப்பாடியும் வாய் திறக்கல. இவங்க எல்லாம் பாஜகவுடைய அடிமைகளா இருக்கிறதுனால வாய் திறக்க முடியல. வாய் திறந்தா அவங்களுக்கு எல்லாம் சிக்கல்ன்றனால மூடிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த விஷயத்துல நீங்களும் நானும், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும், எங்கேயாவது தப்பான ஆக்டிவிட்டிஸ் தெரியுது, ஒரு வாகனம் ரொம்ப நேரம் யாரும் கேட்பாரற்று நிற்கிறது, அல்லது சாலையில் ஏதோ ஒரு பொருள் கிடக்குது, இது கேட்பாரற்று இருக்குது, அப்படி சந்தேகமா இருக்குது அப்படின்னா உடனடியாக அதற்கான காவல்துறைக்கு நீங்கள் தெரிவிச்சா மட்டும்தான் இந்த விஷயத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் அரசாங்கம் பண்ணிடும், எல்லாத்தையும் போலீஸ் பண்ணிடும், எல்லாத்தையும் நீதித்துறை பண்ணிடும், நமக்கு என்ன, அவங்க நம்மளுக்கு பாதுகாக்க இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் அல்ல. நாமெல்லாம் சேர்ந்தாதான் அரசாங்கம். நீங்கள் நானும் சேர்ந்தாதான் அரசாங்கம். நாமும் இந்த பாதுகாப்பு செயல்பாடுகள்ல மிக உறுதியா இருக்கணும். அப்படின்றதுனா மிக மிக முக்கியம். கவனமா இருக்கும். ஏன்னா சூழ்நிலை மிக மோசமா இருக்கு. ஆட்சியாளர்கள், அதுவும் ஒன்றிய ஆட்சியாளர்கள் மிக ஆபத்தானவர்களா இருக்காங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.